ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அக்காம் கேலக்ஸி. இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, லேட் பூமர்ஸ் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிரைட் ஆகிறதுக்கும், டாப் ஸ்கோரர்ஸ் சென்டம் எடுக்கிறதுக்கும் என்னுடைய வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் அக்கௌண்ட்ஸ்னுடைய பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அக்கௌண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம், அக்கௌண்டன்சின்றது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தட்ட ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும்னா ஒரு லாங்குவேஜ் வேணும் இல்லையா? அதே மாதிரி அக்கௌண்ட்ஸுன்றது பிஸ்னஸ்னுடைய ஒரு லாங்குவேஜ். அக்கௌண்ட் இஸ் த ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் லாங்குவேஜை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அக்கௌண்டன்சி ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்கான ரூல் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, டபுள் என்ட்ரி சிஸ்டம். இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்தியா ஃபுல்லாக டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, அது டியூவல் ஆஸ்பெக்ட், ரெண்டு ஆஸ்பெக்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் டூ ஆஸ்பெக்ட்ஸ். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று கண்டிப்பாக அந்த டிரான்சாக்ஷனில் ஒரு டெபிட் ஆஸ்பெக்ட் இருக்கும் அண்டு கிரெடிட் ஆஸ்பெக்ட் இருக்கும். ஸோ அப்போ டெபிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன, கோல்டன் ரூல்ஸ்னால் என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த பேசிக்ஸ் எல்லாம் புரிஞ்சாதான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அக்கௌண்டன்சிக்குள்ளே டீப்பாக நம்ம போக முடியும். அதனால் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவாக நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு அக்கௌண்டன்சிக்கு கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸுடைய கிளாசிஃபிகேஷன் இட் இஸ் கிளாசிஃபைடு இன்டூ டூ டைப்ஸ். ரெண்டு டைப்பாக பிரிக்கிறோம். ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று இம்பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருப்பாங்க அப்படின்னா, நேச்சுரல் பர்சனாக இருக்கலாம், அதாவது நம்ம ஹியூமன் பீயிங்ஸை சொல்லிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் பர்சன்னா குரூப் ஆஃப் பர்சன் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மோ ஒரு கம்பெனியாக இருக்கலாம். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்டு அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரி கீழே நம்ம கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு இம்பர்சனல் அக்கௌண்ட்டு கீழே ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று ரியல் அக்கௌண்ட், அனதர் ஒன் நாமினல் அக்கௌண்ட்டு. ரியல் அக்கௌண்ட்டில் எல்லா அசட்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். ரியல் அக்கௌண்ட்டில் அதை ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று டேஞ்சிபிள், இன்னொன்று இன்டேஞ்சிபிள். டேஞ்சிபிள்னா என்ன அப்படின்னா, கண்ணுக்கு தெரியக்கூடிய அசட்ஸ் எல்லாமே டேஞ்சிபிள். இன்டேஞ்சிபிள்னா கண்ணுக்கு தெரியாத கூடியதெல்லாம் இன்டேஞ்சிபிள் சொல்லிக்கலாம். தென் நாமினல் அக்கௌண்ட்டில் எல்லா எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம், கெயின் எல்லாமே வரக்கூடிய அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட். இதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு கோல்டன் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் மூணுக்கும் கோல்டன் ரூல்ஸ் இருக்கும். இந்த எல்லா அக்கௌண்டன்சின்றது ஒரு கடல். ஸோ அதில் நம்ம இறங்கணும் அப்படின்னா இந்த கோல்டன் ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டில் யார் இருப்பாங்க அப்படின்னா, பர்சன்ஸ் ஒன்று ரிசீவராக இருப்பார், இல்லைன்னா கிவ்வராக இருப்பார். அந்த ரூல்ஸ் படி நம்ம எப்படி இருக்கோம்னா, ரிசீவரை டெபிட் பண்ணணும், கிவ்வரை கிரெடிட் பண்ணணும். அதை டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவ்வர். ரியல் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா, எல்லா அசட்ஸும் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒன்று நம்ம அசட்ஸை ஒரு பிஸ்னஸ் வாங்கும்போது அசட்ஸ் உள்ளே வரும், கேஷ் வெளில போகும். ஸோ அப்போ நம்ம எதெல்லாம் உள்ளே வருதோ அதை டெபிட் பண்ணணும். டெபிட் வாட் கம்ஸ் இன், எதெல்லாம் வெளியில் போகுதோ அதெல்லாம் கிரெடிட் பண்ணணும். கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நாமினல் அக்கௌண்ட்டில் நான் சொன்ன மாதிரி எல்லா எக்ஸ்பென்சஸ், லாஸஸையும் டெபிட் பண்ணணும். வரக்கூடிய எல்லா இன்கமையும் கெயினையும் நம்ம கிரெடிட் பண்ணணும். இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரியல் அக்கௌண்ட்டுன்றது அசட்டு, நாமினல் அக்கௌண்ட்றது எக்ஸ்பென்சஸ். இப்போ நம்ம ஒரு அசட் வாங்குறோம், அதையே நம்ம எக்ஸ்பென்சஸாக எடுக்காமல் ரியல் அக்கௌண்ட்டில் கொண்டு போகிறோம் அப்படின்னா, ரிப்பீட்டடாக நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் மட்டும்தான் நம்ம எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் கேட்டகரியில் கொண்டு வரணும். எப்போவாவது ஒன்ஸ் நடக்கக்கூடிய நான் ரெக்கரிங் நேச்சர் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம அசட்ஸ் கேட்டகரி கீழே கொண்டு போயிருந்தோங்க. இதுதான் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லையும் ரெண்டு அக்கௌண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ அது என்னென்ன அக்கௌண்ட்டுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேபிட்டல் யார் கொண்டு வர்றாங்க, ஓனர் ஃபஸ்ட்டு டைம் கொண்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு பேர் தான் கேபிட்டல் சொல்கிறோம். அப்போ இதில் யார் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னா, ஓனர் இன்வால்வ் ஆகிருக்காங்க. அதனால் அது என்ன அக்கௌண்ட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, பர்சனல் அக்கௌண்ட் சொல்லலாம். கேபிட்டல் பர்சனல் அக்கௌண்ட்டு. அடுத்து என்ன இருக்குது, பில்டிங் நம்ம அடிக்கடி வாங்குவோமா, இல்லை எப்போவாது ஒன்ஸ் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன். அது நமக்கு ஒரு அசட்டு. நெக்ஸ்ட்டு கேரேஜ் இன்வேர்டுனா நம்ம ரா மெட்டீரியல் சப்ளையர்கிட்டேருந்து ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வரோம். அதை தூக்கிட்டு வர்றவங்களுக்கு கூலி கொடுக்கறது தான் கேரேஜ் இன்வேர்டு. அப்போ அது ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன். அது நமக்கு எக்ஸ்பென்சஸ், அதனால் அதை நாமினல் அக்கௌண்ட் கேட்டகரி கீழே கொண்டு வரோம். நெக்ஸ்ட்டு கேஷுன்றது நமக்கு ஒரு அசட்டு, அதனால் அதை ரியல் அக்கௌண்ட்டில் கொண்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு கமிஷன் ரிசீவ்டு. எப்பப்போ நம்ம சேல்ஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் நமக்கு கமிஷன் கிடைக்கும். அது ரிப்பீட்டடாக நடக்கக்கூடிய ஒரு இன்கம். ஸோ அதனால் அதை நாமினல் அக்கௌண்ட் கேட்டகரி கீழே கொண்டு வரோம். நெக்ஸ்ட்டு பேங்க்குன்றது குரூப் ஆஃப் பர்சன் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்ஸ்டியூஷன். அது ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட் கீழே வரும்.
நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ். நம்ம பர்ச்சேசிங் போனாலே நமக்கு அது எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் அது நாமினல் அக்கௌண்ட்டில் கொண்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு சந்துரு வந்து ஒரு ஹியூமன் பீயிங், அதனால் அதை பர்சனல் அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்டு, அது ரெண்டும் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் கேட்டகரி கீழே வரும். அதனால் அது பர்சனல் அக்கௌண்ட் கீழே வரும். ஸோ இந்த பேசிக்ஸ் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஜேர்னல் இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் ஆகுது அக்கௌண்டன்சி அப்படின்னா ஜேர்னலில் ஸ்டார்ட் ஆகுது, லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸு, அப்புறம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுனுடைய மெயின் ரீசனே ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்களா இல்லை லாஸ் ஆகிருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறோம் அக்கௌண்ட்ஸு. ஸோ அதனால் இது எல்லாமே தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோல்டன் ரூல்ஸும் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.